ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பாருங்கள், ஸ்பெஷலான சாப்பாடு தான். இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் சாப்பாடு தான் பாருங்கள். தண்ணி சாதம், தஞ்சாவூர் குடமிளகாய். இந்த ஒன்று காம்பு விழுந்துருச்சுங்க. நம்ம ஊற வச்சு குளுக்குறோம் இல்லையா, அதில் ஒன்று காம்பு விழுவும். மற்றபடி நல்லாவே இருக்கும். நம்ம பொரிச்சிட்டு எண்ணெயில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் ஊற விட்டு எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் கொத்தவரங்காய் வத்தல், உப்பு, எலுமிச்சை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் தான் நம்மளுக்கு காலை சாப்பாடு. மோர் மிளகா அப்புறம் இருக்குதா தரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோர் மிளகா தஞ்சாவூர் குடமிளகாய் இல்லை, சரியாக போயிடுச்சு. இது மாதிரி வேறு ஒரு மிளகா இருக்கு இல்லையா, கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், அந்த மிளகா வாங்கி போட்டிருக்கோம், அது வேணால் வாங்கிக்கலாம். அப்புறம் கொத்தரை வத்தல்லாம் இருக்குது, வேணால் வாங்கிக்கலாம். அந்த மிளகாயும் நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாமா? எங்கள் பாட்டியை காணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லையில் இருக்காங்க. சாப்பிட்டுட்டு போய் பார்க்கலாம். காலையிலேயே போய் மாடியில் இன்றைக்கி ஜவ்வரிசி வத்தல் போட்டுட்டு வந்து குளிச்சுட்டு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு மத்தியானம் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. கொல்லையில் தான் பாட்டி இருக்காங்க, சாப்பிட்டு போய் பார்ப்பாங்க. என்னம்மா சாப்பிட்டு வந்துட்டியா? சாப்பிட்டு வந்துட்டோம்மா. நீங்கள் முன்னாடியே சாப்பிட்டீங்களா? ஆமாம், எல்லாம் நல்லா இருக்கல. வாங்க, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல்னு பார்ப்போம். நீ ஞாயிற்றுக்கிழமை ஆளுவெல்லாம் வேலைக்கு வெளியிலம்மா? ஆமாம்மா, ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் போல் லீவு தாம்மா. சரிம்மா. அதுக்கே ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என்ன மாதிரி ஒருத்தவங்க, ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் இன்ஜினியரு, உங்கள் வீட்டுக்காரு கண்ட்ரேட்ரு. எங்கள் வீட்டுக்காரு கண்ட்ரேட்டரான். எங்கள் வீட்டுக்காரு கண்ட்ரேட்டர்லாம் இல்லை, கிடையாதுங்க. சிமெண்ட் ஒர்க்ஸ் தான் வச்சுருக்காங்க. சிமெண்ட் ஒர்க்ஸ்னால் அந்த ரெடிமேட் காம்பவுண்டு, அப்புறம் இந்த உரை, இந்த சிமெண்ட் உரை அப்படி இப்படிலாம் போடுவாங்க. சிமெண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கடை வச்சுருக்காங்க. கண்டக்டர் கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும் நம்மளோட வேலை என்னன்னு, ஆனால் அவருக்கு தெரியலை போல இருக்கு, அதனால அப்படி சொல்லியிருந்தாப்புல. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து பேராசைப்படுறீங்க? என்ன சரி, இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்ல, இந்த பொருளெல்லாம், அதுக்கு இந்த டப்பாலாம் வாங்கி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் டப்பாவில் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோவில் அப்படி கேட்டிருக்காங்க. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் பேராசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேராசைப்படுறதுன்னா என்னம்மா? பேராசைப்படுறதுனாக்கா அடுப்பவளை பார்த்து பொம்மட்டு குடிக்கிறது, அவங்க நல்லா இருக்காங்களே நம்மளும் அது மாதிரி வரலையே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு செய்கிறவங்க நினைக்கிறது. ஒன்றும் வேலை வெட்டி செய்யாமல் எங்கிட்டு திட்டமாக அங்கே வாங்கி இங்கே வாங்கி குடும்பம் பண்ணுறவல்ல, அவங்க நினைக்கிறது அது. நம்ம உழைச்சி தான் சாப்பிட்ணுன்னாக்கா உழைச்சி தான் சாப்பிடணும், அதுதான் நல்லது. நம்ம இருக்கிற வரையும் நம்ம காலத்தை கடத்திக்கிட்டு நம்ம போயிடுவோம், பிள்ளைங்க எப்படியே போகட்டும்னு நினைக்கிறவங்க தான் ஏதாங்கன்னு ஓட்டலாம். நம்ம பிள்ளைங்க நம்மளோட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். கடைசி வரையும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பிள்ளைங்க நல்லா வர்ற வரையிலையும் அது ஒரு தலையெடுக்கிற வரையிலையும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களை பார்த்து அது மாதிரி சொல்லாதீங்க. ஆமாங்க, ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆசைங்கிறது நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணுங்கிறது ஆசை. பேராசை அப்படிங்கிறது எந்த வேலையுமே செய்யாமல் பெரிய ஆள் ஆகிடணும் அப்படிங்கிறது தான் பேராசை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரிம்மா, நான் அந்த இஞ்சி பூண்டை போய் நான் அரைச்சி கறியில் வேக போட்டு வந்துடுறேன், அப்புறம் பேசலாம். நிறைய பேர் நல்லா வாழ்த்து சொல்கிறீங்க, உங்களோட பிஸ்னஸ் நல்லா வரணும், சூப்பராக செய்கிறீங்க, நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க அப்படின்னெல்லாம் நிறைய கமெண்ட்ஸு, பாசிட்டிவ் கமெண்ட்ஸு நிறைய. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவீங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தோணுது, பேராசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் பேராசை கிடையாதுங்க. ஏன்னா அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அது தெரியும். ஒன்றுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் காசோட அருமை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியும் காசோட அருமை, ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆமாம், கறியை வேக வச்சுட்டு வந்துட்டேன். பிரியாணிக்கு தான் வெங்காயத்தை அரிஞ்சிட்டு போயிடுவோம். மற்றவங்கள கஷ்டப்படுத்தி மற்றவங்க மனசை புண்படுத்தி அப்படி சம்பாரித்து ஏமாற்றி அந்த மாதிரி சம்பாரித்தோம்னா பேராசைன்னு சொல்லலாம்.
இது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பார்க்குற உங்களுக்கும் தெரியும், செய்கிற எங்களுக்கு அதை விட நல்லாவே தெரியும். அவ்வளோ கஷ்டம். நைட்டு 12 மணி வரைக்கும் கூட 12:30 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும் எனக்கு. பிள்ளைங்க 2 பேரும் படிச்சுட்டாங்க, வேலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க படிக்கிறதுக்கு, அவங்க வேலையில் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எங்கள் வீட்டுக்காரவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட உழைப்பு தான். நான் வந்து டைலரிங் துணியெல்லாம் தைப்பேன். உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேன். கஷ்டப்பட்டவங்க காலம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு அதே இடத்துல இருந்துட்டு அப்படியே போய் காலம் ஓடிட்டுனா அது வந்து நம்மளோட தப்பு தான். ஆனால் கஷ்டப்படுற நம்ம எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். அதுக்கு பேர் வந்து ஆசையை தவிர பேராசை கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் சரி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, இப்போ ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. எங்களோட கடமை இன்னும் முடியலாம் இல்லை, இன்னும் கடமைகள்லாம் எங்களுக்கு இருக்குது. அப்புறம் எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, சாவு முதலுக்கு கூட யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, அது கூட நம்மக்கிட்ட இருக்கணும், அதுக்கு கூட யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவங்கக்கிட்ட பிறந்துட்டு சோம்பேறியாக உட்காந்துருக்கணுங்கிறது அது ஆவாத கதை. வளர்த்துருக்காங்க. எனக்கு தெரியாத வேலையே கிடையாது. அவ்வளோ வேலையும் செஞ்சுருக்கேன், அவ்வளோ வேலையும் செஞ்சு தான் அப்போ 2 ரூபா பொழுதுபண்ணைக்கு நடவு நட்டால் 2 ரூபா அதுக்கு தான் வேலை செஞ்சுருக்கோம். அப்படியெல்லாம் வேலை செஞ்சு பிள்ளைங்களை அந்தாண்ட விடாமல் இந்தாண்ட விடாமல் கலந்து பண்ணி ஏதோ ஒருத்த கையில் பிடிச்சி கொடுத்து எல்லா பிள்ளைகளும் 3 பிள்ளைகளுமே நல்லாவே இருக்குது. நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவும் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், அவங்களும் உங்களை பார்த்துக்கணும். நீங்கள் அந்த மாதிரி முன்னேறுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும், ரொம்ப பெருமைப்படுவேன். ஒருத்தர் தெட்டி பிழைக்கக்கூடாது. நம்ம உழைக்கணும், நம்ம முன்னேறணும், நம்ம பிழைக்கணும், நம்ம 4 பேருக்கு உதவணும். நம்மள்கிட்ட இல்லைன்னாலும் திங்கிற சோறு இருந்ததுன்னா அதை கூட ஒருத்தர் கொடுத்தோம், அது கூட ஒரு தரணும். அதே மாதிரி தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. முன்னுக்கு அப்புறம் இப்போ +2 எக்ஸாமெல்லாம் நடக்குது, பிள்ளைங்கள்லாம் வந்து படிச்சுட்டு அடுத்தது படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. நாங்களும் ஒருத்தவங்க அந்த கமெண்ட்ஸில் கூட எங்கள் பையனோட அது என்னது கான்வர்சேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் கூட நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. சூப்பர் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி என்னையும் எங்கள் வீட்டுக்காரங்களையும் சொல்லியிருந்தீங்க. பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து காசு இருந்தால் படிக்க வைக்கலாம் அந்த மாதிரி காலேஜில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கிடையாது, நல்ல மார்க் வாங்கினா போதும், கட் ஆஃப் மார்க் இருந்தால் போதும், நல்ல காலேஜில் கவர்மெண்ட்ஸில் அலாட் பண்ணுறாங்க, படிக்க வைக்கலாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ +2 எக்ஸாம் நடக்குது, பரீட்சை முடிஞ்சோடனே எங்கே சேர்க்குறது அப்படின்னு நான் அவ்வளோ யோசித்தேன். எவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி இதாக இருக்கும், எங்கே படிக்க வைக்கிறது எங்கே சேர்க்குறது அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் கண்ணை எரியுது, வெங்காயம் எரியுது. அதே மாதிரி உங்களுக்கும் தோணும், நல்ல காலேஜில் சேர்த்து விடுங்க, அவங்க லைஃபு நல்லாயிருக்கும். அப்புறம் ரொம்ப பணம் செலவாகும் அப்படின்னு நினைக்காதீங்க. மார்க் இருந்தால் போதும், மார்க் இருந்தால் கட் ஆஃப் மார்க் இருந்தால் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலியமாக போனோம்னா கவர்மெண்ட்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, காலேஜுக்கு இவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ் தான் வரும். ரொம்ப அதிகமாக வராது, கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் அவங்க சொல்கிறத விட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏதாவது ஒரு ஃபீஸ் போட்டு வாங்குவாங்க. ஆனால் படித்து முடித்தோடனே வேலை கன்ஃபார்மாக இருக்கும். அதுதான், அதுக்காக தான். வேறு என்ன பண்ணுறது, செட்டப் அப்படி இருக்குது வந்து அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா உலகமே அப்படி தான் இருக்குது. இங்கே படித்தாதான் இங்கே வேலைக்கு போகலாம் அப்படின்னு இருக்குது. அதை நம்மலாம் எதுவும் மாற்ற முடியாது. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டோம்னா பின்னாடி நல்லா இருக்கலாம். இன்றைக்கி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிரமப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சு உங்கள் பிள்ளைங்களை நல்லபடியாக நல்ல நிலையில் வைங்க. அமோகமாக இருக்கும் எல்லா பிள்ளைங்களும். நிறைய காலேஜ் இருக்குது, நல்ல காலேஜ் நிறைய இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய காலேஜ் இருக்குது. நல்ல காலேஜாக பார்த்து தேர்ந்தெடுத்து படிக்க வச்சாக்கா லைஃப் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக அமையும். அவ்வளவுதான். வாங்க இப்போ போய் சமைச்சிடலாம். கொஞ்சோண்டு 65 போட்டுக்கலான்ட்டு சிக்கன் எடுத்து எலும்பு இல்லாமல் குட்டி குட்டி பீஸாக போட்டு வச்சுருக்கேன். அது வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன்கிட்ட அரிசி மாவு போட்டிருக்கேன். அதெல்லாம் போட்டால் நல்லா உதிராமல் வரும், அதுக்காக தான். அப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ண கமன்னு வாசத்தோட 65 மசாலாவில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் தான் அது, 3 ஸ்பூன். ரெட் கலருக்காக நீங்கள் எதுவும் கலர் பவுட்ரு அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை. நம்ம காஷ்மீரி தூள் போட்டிருக்கோமா,
அதனால அதுவே நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் ஒரு சிலர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள்ட்ட வாங்குகிற பொருளுக்கெல்லாம் ஒரு வாட்டி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் போடும்போதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுப்போம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலரையிலே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கலர் எப்படின்னு. பொரிச்ச உடனே சிகப்பாக இருக்கும். நம்ம நேச்சுரல் கலர் இது. நம்ம எதுவுமே இதுக்காக கலருக்காக எதுவுமே சேர்க்க தேவையே இல்லை. காஷ்மீரி தூள் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் 65 வந்து நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. கடையில் உள்ளது ரொம்ப பிடிக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு. ஆனால் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பிரியாணிக்கும் வதக்கி விட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த பட்டை வகைரா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டாச்சு. இது வந்து நம்ம வீட்டு கறி மசாலான்னு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான். கிரேவிக்கு, பிரியாணிக்கு, அப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கேட்குறீங்க. கரம் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா அப்படின்னுலாம் கேட்குறீங்க. அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. இந்த ஒரு மசாலா நம்ம எல்லாத்துக்கும் போடுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் ஒரு 3/4 கிலோ ரைஸுக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே இந்த ஒரே மசாலா போதும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் கூட பிடிக்கல அப்படின்னு சொன்னதே இல்லை. இந்த கறி மசாலா, சாம்பார் பொடி அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க. இட்லி பொடி அந்த மாதிரி எல்லா மசாலாவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அதிகமாக வந்து எல்லோரும் நான்வெஜ் விரும்புவாங்க இல்லையா, அது சாப்பிட்றவங்களாம் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வாங்கலைன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வதக்கி விட்டுட்டு புதினா மல்லியை போட்டு தயிர், அப்படியே வேக வச்ச மட்டனையும் அள்ளி போட்டு அந்த மசாலாவோட ஒரு பரட்டிட்டு நம்ம மறுபடியும் குக்கரில் மாற்றி தேவையான அளவுக்கு அந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றி நம்ம ரைஸையும் வச்சிடலாம். ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் பிரியாணிக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா தாளித்து விட்டது. நம்ம அதில் காஷ்மீரி மிளகாலாம் அதிலே போட்டு அரைச்சிருக்கோம் அந்த மசாலாவில். ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா மட்டன் பிரியாணி நல்லா உதிரியாக அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி இருக்குது நம்ம வீட்டு கறி மசாலா? கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா? உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருவோம். சிக்கன் கிரேவியும் நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹோட்டல் சுவையில் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஹோட்டல்லாம் இவ்வளோ டேஸ்ட்டு கிடைக்காது. நம்ம வீட்டு கறி மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி விருப்பமாக வாங்குகிறாங்க. ஒரு வாட்டி வாங்கினவங்க திரும்ப வாங்கிட்டு தான் இருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நம்ம வீட்டு மசாலாங்கிறதுக்காக நான் சொல்லலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆவி பறக்க பிரியாணி சும்மா உதிரியாக ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி நல்லா உதிராமல் கொள்ளாமல் எவ்வளோ மொறுன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ அருமையான 65. நல்லா இருக்காப்பா சாப்பாடு? சாப்பிடுங்க. வீட்டில் எல்லாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.